என்ன மிரட்டினாலும் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொட்டிவாக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. விழாவில் அமைச்சர்கள் உதயநிதி, துரைமுருகன், மா. சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்களான திருமாவளவன், செல்வப்பெருந்தகை, வைகோ, வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டிற்கு தமிழும் ஆங்கிலமும் போதும் என்றும் தேவைப்பட்டால் மற்ற மொழிகளை தொழில்நுட்பத்தின் மூலம் கற்றுக்கொள்கிறோம் எனவும் தெரிவித்தார். இந்திய எங்க மேல திணிக்காதீங்க. எங்களுக்கு தாய்மொழியான தமிழும் உலகத்தோட தொடர்பு கொள்ள ஆங்கிலமும் போதும். தேவைப்பட்டா இந்தி என்ன கிரேக்கம் லத்தீன் மொழிகளை கூட அறிவியல் தொழில்நுட்பம் மூலமாக கத்துக்க போறோம். இன்றைக்கு தமிழ்நாடு இப்படி வளர்ந்திருக்க காரணம் நாம தேர்ந்தெடுத்த இருமொழி கொள்கை பாதை. மிரட்டினால் அடங்கி போக அதிமுக இல்லை, இது திமுக என கூறிய முதலமைச்சர், அடக்க நினைப்பவர்கள் அடங்கி போக வைப்பவர்கள் என்று தெரிவித்தார். இந்தி மொழியை திணிப்பால தங்களுடைய தாய்மொழிகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்காங்க. இப்படி எல்லாத்துக்கும் முன்னோடியாகவும் எல்லாருக்கும் வழிகாட்டியாகவும் இருக்கிறது தான் நம்முடைய தமிழ்நாடு. எங்களை என்ன மிரட்டினாலும் உங்களால் இந்தி மொழியை திணிக்க முடியாது. மிரட்டினா அஞ்சு நடுங்கி கூழக்கு மொழி போடுறதுக்கு அதிமுக நினைச்சீங்களா? இது திமுக. மிரட்டினா அடங்கி போறவங்க இல்ல, அடக்க நினைக்கிறவங்கள அடங்கி போக வைக்கிறவங்க நாங்க. தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் எப்பேற்பட்ட அடக்குமுறையும் எதிர்க்கிற துணிச்சல் கொண்டவங்க நாங்க. நாடாளுமன்றத்தில் தமிழர்களின் பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்காகவே தொகுதி மறுசீரமைப்பை மத்திய பாஜக அரசு கையில் எடுத்திருப்பதாக கூறினார். இங்க இருக்கிற நாங்கள் தமிழர்கள், சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய திராவிடர்கள். ஒன்றிய அரசு என்ன நினைக்கிறாங்க? இப்படி அறிவுபூர்வமா முற்போக்கு சிந்தனையோடு பேசுறாங்களே, இங்க மட்டுமல்ல நாடாளுமன்றத்திலே முழங்குகிறாங்களே, இவங்களை எப்படி தடுக்கலான்னு பார்த்தாங்க. அதுக்காகத்தான் இப்போ தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வர போறாங்க. நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கையை, நம்முடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க நினைக்கிறாங்க. அதனாலதான் நான் முன்கூட்டியே இந்த பிரச்சனையை நாம எழுப்ப முடிவெடுத்து அதை இப்போ கையில் எடுத்திருக்கிறோம்.